காளி. நான் தப்பு பண்ண காளி. நான் தப்பு பண்ணி கூட உனக்கு தெரியல காளி. விட்டுரு காளி. நான் தப்பு பண்ண காளி. காளி என்னை விட்டுரு காளி. நீ தப்பு பண்ணியா இல்லையா நான் கேட்கல. தப்பு பண்ண இடத்துல நீ இருந்தேன்னு சொல்றேன். ஒத்துக்கோ. நான் தப்பு பண்ண காளி. காளி 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 விட்டுரு காளி. நான் விட்டுரு காளி. காளி हम तो तेरे को प्लान पता काली विक्ट्री काली 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 குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க காளி. குடும்பத்தோட கொளுத்திட்டேன். மாமக்கார மட்டும் மிஸ்ஸிங். நேரம் மூர்த்தியும் போட்டிருப்பான். அத பக்கத்துல இருங்க எல்லாரையும். காளி தேடி தேடி கொல்றான்டா. நம்ம எங்கே போய் பதுங்கிடலாம்டா. அவன் நம்மளையும் தேடி வருவான். இதையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு தெரியாதா அமரன்? ஆள் அனுப்பிருங்க காளி. சீக்கிரம் முடிச்சிருவானுங்க. காளி 500 கோடி மதிப்புள்ள டைமண்ட் வடையில பாஸ் ஆகுது. வடையை கொத்த இன்னைக்கு மார்டின் கேங்கும் பிளான் பண்ணிருக்கு. ஒன்று நீ பண்ண, இல்லைனா புதுசாக யாராவது வச்சு பண்ண. மிஸ் ஆகக்கூடாது. பிசுறு இல்லாமல் முடிச்சு காட்டுறேன் காளி. பாட்டு பாடவா பாட்டு பேசவா. இட்ஸ் மீ லுக் லைக் ரஜினிகாந்த். வாரமாடா குட் பேட்டா. ஏய் 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 எரிம மூஞ்சா போடா. டெய்லி இதே தொலையா போச்சுதுங்க ரெண்டுக்கும். காலையிலே ஆரம்பிச்சிருச்சுங்க. பாரு உங்க அப்பனு சித்தப்பனு எப்படி அடிச்சுக்கிறானுங்கன்னு. தண்டம் எவ்வளவு தைரியம் அண்ணா மேல என்ன கைய வைக்கிறா. உன்னை என்ன பண்ற பாரு. ரேங்கார்ட்ல கைது போட்டு கொடுப்பா. பாகிராஜி காப்பாத்திட்டா. ஏய் மாயராங்க என்னடா முய் மார்க் வாங்கணும் பார்த்தா முட்டை பப் சாப்பிட்டு ஒரு முட்டையா வாங்கி வச்சுக்கிறேன். சங்கர் காளி பெரிய வேலை கொடுத்துருக்கான். இதை மட்டும் சரியா முடிச்சோன்னா உன் புள்ள குட்டி இல்லை, அடுத்த தலைமுறை வரையும் செட்டில். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உன் குடும்பத்தில் இருக்க கடைசி உயிர் வரைக்கும் கருவறுத்து விட்டுருவான். அமரன், இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நம்மகிட்ட 2 பசங்க இருக்கானு. அவனுக்கு தான் அதுக்கு சரியான ஆள். வர சொல்கிறேன் பாரு. சொல்லு சங்கர்ண்ணா. டேய் ஒரு வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? ஆமா, ஆட்டோ கிட்ட வா. சரிண்ணா வந்துடுறேண்ணா. சரிண்ணா வரேன். டேய் புறா சங்கரண்ணா கணேஷ் வரணுமா வேணாமா? ஜெமினிக்கு என்ன சார் 2 பேர் தான்டா. 2 பேர் வரணுமா? டேய் ஏன் சொல்றா கூலி கேட்டான். வாடா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளர்ந்த விழி அன்னமே. எலிமிச்சா பாக்குறாம பென்சில் மிச்சம். மனசுல டேனியல் பாலாஜி நினைப்பு வருது. தாமாசு. ஏய் தம்பி அண்ணா முன்னாடி போற, நீ பின்னாடி வாடா. ஏய் தம்பி அண்ணனாட போனா நீ பின்னாடி வாடா. டேய் அண்ணனாட போனா நீ பின்னாடி வாடா. டேய் ஓடி கேட்டா போடா பின்னாடியா. பின்னாடி போடா. டேய் போடா பின்னாடியா. பின்னாடி போடா. பின்னாடி போடா. அண்ணனாட போனா நீ பின்னாடி போடா. வாங்க பாருடா. அடி வாங்கடா சைலன்சர் போடா. பின்னாடி போடா. டேய் போடா. யாரா எப்படி போறானா? நீ என்ன பாக்குற? ஏய் கணேசனா எல்லாம் உன்னாலதான்.
உண்மையால் தானா? எல்லாம் உண்மையால் தான். ரோடு ரோலர் ஸ்கூட்டர் ஓட்டும் போது என்ன முறைக்கு தான் லாக்கி. ஓ எவ்வளோ வேகமாக போனாலும் நான் தான் முன்னாடி போக போகிறேன். சங்கர்ண்ணா ஏன் குனி யாரா அவன் தாடிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறான்? டேய் சங்கர், யாரா அவனுங்க? ஒருத்தன் பென்சிலில் மீசை வரைஞ்சிருக்கான், இன்னொருத்தன் பார்க்க கோமாளி மாதிரி இருக்கான். இவனுங்களை எப்படிடா டைமண்ட் வடையை அடிக்க அனுப்புறது? டேய் ஜெமினி கணேசா, போய் அந்த போஸ்டர் பிச்சுன்னு வா. வாடா. தலைவர் கண்ணாடி ஏன் குனி நீ மேலே கேடா. யாரா போனி மைண்ட் பார்க்க மாட்டேன். சரி 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 சூப்பரா டேய், சூப்பரா சூப்பரா விடுங்க டேய், சூப்பரா டேய், ரெண்டு பேரும் சூப்பரா. ஜெமினி கணேசா சரி 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 ரெண்டு பேரும் சூப்பரா டேய். யாரா இவனுங்க? சரி டேய் சூப்பரா சூப்பரா டேய் சூப்பரா. ஜெமினி கணேசா அடிக்காதீங்க, ரெண்டு பேருமே சூப்பர் சூப்பரா சூப்பரா டேய், சூப்பரா சூப்பரா ரெண்டு பேருமே சூப்பரா. ஜெமினி கணேசா இத போய் பாய் கடையில கொடு. பாய் ஒரு வடப்பை கொடுப்பாரு, வாங்கிட்டு வா. சரி சங்கர்ண்ணா. சரி சங்கரண்ணா. ஏன் குனி கைடா அந்த நோட்டை ஏன்டா குறா? அவரன் பாத்தி இல்ல, ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்காம வேலையை முடிக்கிறதுக்கு இவனுக்கு தான் சரியான ஆள். என்ன பாண்டியன் சார், வாங்கின கடனை கொடுக்க துப்பு இல்லை, யூனிஃபார்ம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. ஆ? நியாயம் தர்மம்னு இருக்கிற நீயே எதுக்கு ஏன் கடன் வாங்குற? போன மாதம் வட்டிக்கு விட்ட என் ஆளை தூக்கி உள்ளே வச்சில்ல, அவ்வளோ உத்தமனாக இருக்கிற நீயே முதல்ல என் காசை எடுத்து வை. அப்படி இல்லையா ஒரு வேலை ஒன்று வந்திருக்கு, அதை நீ முடிச்சு கொடுத்தீன்னா நீயும் செட்டிலு, நானும் இன்னும் செட்டிலு. பாண்டியன் நீ முடிச்சு கொடுப்ப, ஏன்னா வீடு டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜுன்னு எல்லாமே ஏன் துட்டில் வாங்கினது, கடனா முடிச்சுடு. கணேசண்ணா சங்கரண்ணா வடகடை போட போல. ஏய் சங்கரண்ணா மட்டும் வடகாட்டு போடுச்சுன்னா நான் வேலைக்கு சேர்ந்தேன்னா தம்பியா. போன மாதம் வாடகை கொடுக்கலன்னா காஜி மாலை விட்டுச்சு பாடுறா, பயங்கன்னு கழிச்சிடா. வச்சுச்சா உனது? வடகாடியில் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சங்கரண்ணா வேலைக்கு போட்டுச்சுன்னா நான் கேட்சிடா. கேஷியரா? யோ நீ யார் கணேசன் பேர் வச்சது? எப்போ பார்த்தாலும் தமாஸ் பண்ற. டேய் நான் கேட்சிடா, நீ வட மாட்டடா. டேபிள் தொடக்கிற மாதிரி மூஞ்ச வச்சு நீ கேஷியரா? டேய் 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 பரட்ட மூஞ்சா, நான் கேட்சிடா, நீ வட மாட்டடா. கேட்சிடா. சரிண்ணே சரிண்ணே, நீதான் கேஷியர். ஏய் கமலா பாத்தினா கொஞ்சோடா. அதெல்லாம் ஞாபகப்பட்டா நினைச்சுங்கிறா. ஏய் சொல்டா. ஏய் இது கூட உனக்கு சோக்காகுதுப்பா. டுடே மை பர்த்டே, அண்ணி வாங்கி குத்துச்சு. ஹே ஹாப்பி பர்த்டே. என்ன கைடா? 5 ரூபா கேட்ட இல்லைன்னா உன்னை டச்சத்து குடிச்சுக்கிறானா? இறுதி உன்னை வந்து வச்சுக்கிறான். டேய் எதுக்குடா ஆள் முன்னாடி அடிக்கிற சம்சா மூக்கா? ஆமா உனக்கு யார் கமலான்னு பொம்பளை பேர் வச்சது? என் தலையில் பாட்டு எழுத்துனா ஜெமினி கணேசன் கொடுத்து வந்துட்டா. லவ்வும் தெரியல, ஒரு மயிரும் தெரியல. பின்ன நான் என்ன ஆம்பளையா? பொம்பளைக்கு கமலான் தானே பேர் வைப்பாங்க. இல்ல நீ பொண்ணு இல்ல, கமலான்னு ஆண்டிங்க பேர் வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். எனக்கு இப்போ பேர் மாத்திட்டாங்க, நாங்க கிறிஸ்டின்ல சேர்ந்துட்டோம். ஃபாதர் எனக்கு ஜெர்லின்னு பேர் வச்சிருக்காரு. ஜெர்லின் 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 ஜெர்லின்.
லவ் யூ. பார்வை சிக்கிரிச்சு ஊரே பத்திக்கிட்டு ஜோடி சேர்ந்துக்கலாமா பானா கதடிய சீன பொடிரிய டீலு போட்டுக்கலாமா இல்லாமா கண்ணால சிரிக்கிற நான் பார்த்த முறைக்கிற தௌலத்தால் நிற்கிற மஜாவா இருக்கிற சொக்காத நடக்கிற ஜீவனு இழுக்கிறியே நான் சால்ட்டு கொட்டா புள்ள என் மனசு புள்ள நான் ஜிலோவாதான் ஏய் ஜெமினி, எதுக்கு அந்த குரங்கு பின்னாடியே வருது? தண்ணிக்கேன்னு நீ இன்னும் புதுசா லவ் பண்ற மாதிரி பண்ற. எங்க அம்மா மேலதான் நிக்குது. போ. நின்னா நிக்கட்டும், அதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்குவான். இவளே பார்க்க முடியல, அம்மால வேற பார்க்கணுமா? ஏய் கமலா, வெளியே என்ன லவ் பண்ண சொல்லிட்டு இப்போ வேற ஒருத்தர் ஓகே சொல்லி சுத்திட்டு இருக்கியா? வெளியே வா, உன்னை பார்க்கணும். வா வா வா. அது பேர் என்னடா? அது பேர் மாத்திச்சு. அது பேருண்ணா? கமலா சொல்லியா? செல்ல கமலா, இங்க வச்சிருந்தல, எனக்கு தேவை. வெளியே வா. வாடி வெளியா. வந்துச்சு போறா. என்ன ஆசாசியா லவ் பண்ண சொல்லிட்டு எதுக்கு ஏமாத்துன? உன்னை இந்த இடத்துல வச்சிருந்தல, இப்போ இன்னொருத்த இடத்துக்கு பறந்து போறியா? அவளை கேள, எப்படி பார்த்துட்டு போற கேள. கோயந்தவங்க அம்மாடா அடி. என்ன கேளு கேளு. என் தம்பியா ஏமாற்றல நீ. ஏய் என் முனுக்க மூஞ்சா பாக்குறான் பார்த்தே கவுத்துருவா. ஏய் தம்பி, நான் உனக்கு 9 தடவை கட்டி வைக்கிறேன்டா. 9 தடவை தாங்க மூஞ்சா. அப்படியே போங்க. நயன்தாரா, அமலாபால், த்ரிஷான்னு குடிகார தொம்பிக்கு கல்யாணம் பண்ணி குரங்கோட சேர்ந்து குடிச்சிட்டு ஜெமினி என்னென்ன பண்றான் பாரு. அவன் கிடக்குறா, நீ வாடா. ஹீரோ ஈகாதரா சைலன்சர் முக்கா. சும்மா இருந்த என்ன குடிக்க வச்சு இப்படி ஆக்கிட்டியடா. பட்ட தண்ணி அடிக்கிற என்ன பட்ட போட்டு நிக்க விட்டியடா கணேசா. டே குனி, வட்டு பாடுறா கோனி, சீக்கிரமா பேசிட்டு வாணி, என்னை தேடு வாடா யாராணி. ஐயோ இவ வேற நம்மளே பார்க்கறானே. அமலா அப்பா நயன்தாரா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான்னு நினைச்சா இங்க நிக்கிற. ஏய் சைலன்சர் முக்கா, ஏதாவது ஐடியா குடுறா. எனக்கு நயன்தாரா, த்ரிஷா, அமலாபால் எல்லாமே நீ தானே கமலா? நீ தானே என்ன முருங்கா மூஞ்சின்னு. நாமும் சொல்லிட்டு சொல்லி ஜெர்லின். ஜெர்லின் ஏ ஜெமினி, எப்ப பார்த்தாலும் இந்த குரங்கே உன் கூடயே சுத்திட்டு இருக்கு. ஏய் வாடா, அவ கரெக்டா தானே சொல்றா, வாடா. கட்டி போட்டு வரான், யாருன்னு காட்டுறான். நீ கட்டிங் போட்டு பண்ண கமலஹாசன் பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த கமலா என்னை விட்டே போயிட்டாடா. கட்டிங் கணேசா. ஏன் ஒன்னே நிறுத்துடா, ஒன்னே நிறுத்துடா, நிறுத்துடான்னு சொல்றா. சாவித்திரி எவ்வளோ? 10 ரூபா. அட கடவுளே, சங்கர் நான் வட வேணா சொல்லிச்சு. இது எதுக்கு இப்போ சாவித்திரி மாஸ்கை வாங்கி பார்த்துன்னு இருக்குது? சாவித்திரி மாஸ்கை வாங்கி போட்டுனா சாம்பார் மூஞ்சி சப்பானி. ஊருக்கே தெரியும் யாரு சாம்பார்னு. இவர் சொல்லிட்டாரு மைனர் குஞ்சு. ஜெமினி கணேசன் ஒன்று கொடுங்கண்ணா. 15 ரூபா கொடுங்க. என் புருஷனே வாங்குறீங்களா? டேய் சாவித்ரி, காசு குடுறா. ஓ காசு வேணுமா உனக்கு? இந்தா வச்சுக்கோ. ஹே ஜெமினி, போன்னு சொல்றேன்ல. லுக்கு எனக்கு பஞ்சு மிட்டாய் தொக்கு சரக்க போலதான் ஏறுது கிக்கு ஜிலேபி போலதான் இனிக்கிற நீயும் பானி பூரி ஆட்டம் அடையிற நானும் எட்டுக்கு எத்துன்னு வார நான் டப்பு டக்கர் பே
வண்டி மேல ஏறு என் ஊரை சுத்தி பாரு என் மோசு என்ன தெரிஞ்சுக்குவ இதாங்க டாப்பில் மஞ்சள் போட்டாங்கோ டெலிவரி ஓ பீச் வரும் மூச்சு வாங்க வீசுதே ஐயோ ரத்தனவேல் பாண்டியே சும்மாவே ரத்த வர மாதிரி அடிப்பான் கோனி கழுத்து வர பைக்க மோதிட்டானே இறங்கடா கீழே. ஐயோ பாக்குறானே அடிப்பானோ போன வாரம் தான் போலீஸ் ஸ்டேஷனில் சொம்பு திருடி அடி வாங்கினான் இப்போ மறுபடியும் வாங்குறான். மாஸ்க் கழட்டுறா. கழட்டுறா மாஸ்க. மறுபடியும் அடிப்பான். மாஸ்க் கழட்டுறா. லைசன்ஸ் குடுறா. சார் ஜெமினி கணேசன் ஃபேன் சார். சார் சார் ஜெமினி கணேசன் ரசிகர் மன்ற தலைவர் சார். சார் பார்த்து பண்ணுங்க சார். மாஸ்க் போடாம வண்டி ஓட்டுறீங்க. பிரிச்சிரும். சார் சார் லைசன்ஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்க. நான் சாவந்தி ரசிகர் மன்ற தலைவர் நீ ஏன்டா சொல்லலாம்? கடைசி டேபிள் என்னன்னு கேளு. இட்லி கூட அவங்களுக்கு என்னன்னு கேளு. பாய் சங்கரனை வட வேணாம் சொல்லிச்சு. கொஞ்சம் சூடாக போட்டு விடு. 2 எக்ஸ்ட்ரா ஊற்றினா நானும் எங்கள் அண்ணனை சாப்பிட்டு போவோம். இந்தா வடையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ சாப்பிட 2 வடை எக்ஸ்ட்ரா கேட்டதுனால இல்லைன்ட்டானோ. சங்கர்ண்ணா வடைலாம் காலியாண்ணா வாங்கிட்டு போயாச்சாண்ணா. என்னடா சொல்ற? தம்பி 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 கேஞ்சி நாட்டு கொஞ்சம் யாரா வரி கொடுப்பேன். அந்த கொஞ்சம் 200 ரூபாய் குச்சு நான் வரையாரா. சங்கர்ண்ணா கேஞ்ச நோட்டை கொடுத்தா யாருண்ணா வடை கொடுப்பா? எங்கள் அண்ணன் கணேசனுக்கிட்ட 200 ரூபாய் இருக்குதான். அதில் வடை வேணும் வந்துருவா. ஜெமினி கணேசா நான் என்ன கொடுத்தனோ அதை மட்டும் கொடுத்து வடையை வாங்கிட்டு வா. இதை குத்தா வாங்கிட்டு வரணுமா? பாய் சங்கரன் இது உங்ககிட்ட குச்சா வடை வேணா சொல்லிச்சு. அதான் தட்டினார வரி குச்சலாம் நான் கொடுக்க மாட்டேன்டா. அம்மால வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன்ல. பாடு பசங்களா போடா. ஓ ஜம்னா பாய் வடை கட்டா கபாலி பட்டின மாதிரி கண்ணெல்லாம் காட்டாரா. நான் சங்கர்ண்ணா பாய் கண்ணெல்லாம் தூக்குறாருண்ணா வடை கேட்டா. ஜெமினி கணேசா வடையை எடுத்தணும். விசாரிச்சு தேடினே இரு. நான் வந்துனே இருக்கேன். வடையை உனக்கு குத்திட்டான். தான் மயிறு காளி பத்தி உனக்கு தெரியாது. சும்மா விட மாட்டான்டா. காளி சும்மா விட மாட்டான். சங்கரு எனக்கு அந்த டைமண்ட் வடை வேணும். 3 வடை 10 ரூபா. கணேசண்ணா சங்கர்ண்ணா மூளையை கட்டி 3ஆரில் வச்சிட்டானா. எவனோ வாங்கிட்டு போன வடையை நம்மள போய் தேடி பிடின்னு வர சொல்கிறான். இந்நேரம் அவன் தின்னுருக்க மாட்டான். இந்த முட்டை போண்டா மூக்கனுக்கு 6 அடி வந்துக்கிறானே தவிர உன்ன மாதிரி அறிவே இல்லை. ஹலோ மார்ட்டின். சொல்லு சர்க்கணும். இன்னைக்கு வடையை கொடுத்த மொத்தம் எத்தனை கேங் உள்ள இருந்துச்சு? 6 கேங். எவன் வடையை குத்திருந்தாலும் வடை எங்கள் கைக்கு வந்தவன். இல்லைனா காலி உள்ளே இறங்குவான். இறங்கினா என்ன நடக்கும்னு தெரியல. 7வது ஒரு கேங் பிளான் பண்ணிருக்கு சர்க்கணும். யாருன்னு தெரியல. விசாரிச்சு சொல்றேன். அமரன் என் வடையை யார் குத்துனா? விசாரிச்சுட்டு இருக்கேன் காளி. மிஸ் ஆகக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னல. காலி வடை அந்த போலீஸ்காரன் தான் எடுத்திருக்கான். யாரு? பாண்டியனா? ஆமா காலி.
பாண்டிய மட்டும் வடைய தொட்டுருந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை உயிரோட கொளுத்திட்டு என் வடைய வெளியெடு சர்க்கணும். ஹலோ சொல்லு சர்க்கணும். ஸ்டேஷன்ல பாண்டி இருக்கானா? பாண்டி எங்க வரல சர்க்கணும். அவன் வடையோட வந்தா எனக்கு சொல்லணும். ஒத்தா ஏதாவது கிறுக்கு முறுக்கு பண்ண நினைச்சிங்க மொத்த பேரையும் ஸ்டேஷன்ல வச்சு கொளுத்திடுவேன். காளி வடை ஸ்டேஷன்ல இல்ல, வெளியே எங்கே தான் இருக்கு. அந்த பாண்டிய நம்மள்கிட்டக்கே மாறானா? அவன் வடையை தூக்கிட்டு எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பார்க்கறேன். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். உன் புருஷனுக்கு போன் போடு. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி ஏய் திரும்ப கால் பண்ணு. ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில். அமரன், இந்த போட்டோவில் போலீஸ்காரன் கூட இருக்கவனுக்கு தாடி மீசை வரைஞ்சா ஒன்றை மாதிரியே இருப்பான். உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஒன்றை மாதிரியே ஒருத்தன் அந்த போலீஸ்காரனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் பாரு. பாண்டியன், ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. உன் நியாயம் தர்மலாம் எடுத்து குப்பையில் போடு. அதிகாரத்தில் இருந்தாலும் பணம் இருந்தால் தான் நம்மளை ஒருத்த மதிப்பான். என்ன பிளான்? 500 கோடி வடையில் பாஸ் ஆகுது. பிசிறே இல்லாமல் செஞ்சு முடிச்சோன்னா லைஃப் டைம் செட்டில். சங்கட்ட சொல்லி நான் 2 ஆள் செட் பண்ணுறேன். அவனுங்க வடையை தூக்குறதுக்கு முன்னாடி வடையை நீ தூக்குற. காளி வடையை எடுத்தது அவனுங்க தான் சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள வடையோட எஸ் ஆயிடுறோம். ஒரு வேளை பிசிறு தட்டினா காளி கூட நான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கேன். அவன் எவ்வளோ மிருகத்தனமானவனு எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். பிசிறே இல்லாமல் க்ளீனாக முடிக்கிறோம்.
இன்னும் எத்தனை துரோகிங்கடா சாக போறீங்க? ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளியங்கிற பொழிச்சுக்கிறான் சார். கெட்ட பையன் சார் அவன். ആരാടാ നീ? നിനക്കും ഈ പുരുഷനുക്കും പ്രോബ്ലം ഇരിക്കണ നീ അവരെ അടുത്ത് പോയി വെച്ചോ. ഇന്ന് ഒരു അടി നീ എടുത്ത് വെച്ചെങ്കിലോ ചുട്ട് കളയും നിന്നെ. என்ன பாக்குற? நானும் டிபார்ட்மெண்ட்ல இருந்த பொண்ணுதான். சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். படா பட்டி. என்ன நடക്കുന്നു? നിങ്ങളുടെ കൂട്ടുകാരനെ ഇവിടെ മറിച്ചുപോയി. பயப்படாத, நான் சொல்றதை மட்டும் கேளு. എന്തോ? குழந்தைய கூப்பிட்டுட்டு முசாஃபர் இடத்துக்கு போ. நாங்க வந்துடுறேன். உங்ககிட்ட கொடுத்த துப்பாக்கி கையிலே இருக்கட்டும். எங்க சார் கொண்டு வந்த ஜெமினி கணேசன்? காளி, அந்த ஜெமினியும் கணேஷ் தான் 2 பேரும் 2 கோமாளிங்க. நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் உயிரோட விடுறேன். இல்லைன்னா இங்கேயே போட்டு போயிட்டே இருப்பேன். பாண்டியன், உனக்கு என்ன வேணும்? உன் தலை வேணும். நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா 2 பேரையும் உயிரோட விடுறேன். இல்லைன்னா இங்கே போட்டு போயிட்டே இருப்பேன். சார், பாண்டியன் சார், எங்களை நீ உயிரோட விட்டா நீ இங்க இருந்து உயிரோட போலாம். என்னடா வார்த்தை மாறுது? கோமாளி பசங்களா? உன் கையில இருக்க வடிய பிச்சு பார். என்ன பாண்டியன் சார், மாவுதா இருக்கா? இந்த வடிய பிச்சு பார். பாட்டி, நமக்கான நேரம் வந்துருச்சு. இன்னும் சில மாசத்துல 500 கோடி வடையில பாஸ் ஆகுது.
வரட்ட நீ அந்த பாய் கடைக்கு போய் வேலைக்கு சேர்ற. அவனுடைய பெரும் விசுவாசியா நீ மாறணும். பாட்டி, அவன் வேலைக்கு சேர்ந்த அடுத்த 2வது மாசத்துல இருந்து நீ அவன் கிட்ட வடையை வாங்கி விற்க ஆரம்பிக்கணும். டைமண்ட் வடை பாஸ் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நீ அங்க போக கூடாது. என்னைக்கு டைமண்ட் வடை பாஸ் ஆகுதோ அன்னைக்கு மட்டும்தான் நீ அங்க போகணும். என்ன பாட்டி ஆளே காணோம்? உடம்புக்கு இல்லாம இருந்தேனப்பா. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனா, இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். வடை வாங்கிட்டு போலான்னு. என்ன பாய்? அந்த வடையையும் டைமண்ட் வடையையும் நீ தான் மாத்தணும். நீ வழக்கம் போல வடையை வாங்கி வெளியே விற்க ஆரம்பிக்கணும். வணக்கம் பாய். சங்கர்னு ஏதோ உங்ககிட்ட கொடுத்து வடை வாங்கின சொல்லிச்சு. வடையை வாங்கிறதுக்கு 50 பேரை நான் செட் பண்றேன். அந்த காளி வெளியே வரட்டும். அவனால அந்த 50 பேரை பிடிக்கவே முடியாது. எப்படி என்னடா நடக்குதுங்க? நான் பாண்டியன், தலை சுத்துதா? எவ்வளோ பேருக்கு ட்விஸ்ட் வச்சிருப்ப, உனக்க வச்ச பார்த்தியா ட்விஸ்ட்டு? பேலன்ஸ் இருக்கிற 49 வடையை உனக்கு கொடுத்துடுறேன். 500 கோடி உண்டு. ஆனா காளியோட தலை வேணும் எனக்கு. ஆனா நம்ம பிளான் 500 கோடி வடை இல்ல, புத்தர், கொக்கைன் புத்தர். இதே மாதிரி புத்தர் தலை மார்க்கெட்ல 50 இருக்கு. அந்த 50 புத்தர் தலையும் கொக்கைன் புத்தர். காளிகிட்டையும் இந்த மாதிரி ஒரு புத்தர் தலை இருக்கு. அது எனக்கு வேணும். அதனுடைய ஒரு டிராப் 1000 மத யானைக்கு சமம். ஆசையே படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டார். அதை வச்சுதான் அவன் பிசினஸ் பண்ணான். நாம் அந்த 500 கோடி அடிச்சோன்னா காளி வெளியே வருவான். அவன் கிட்ட இருக்கிற அந்த புத்தர் தலையை நான் தூக்குறேன். அந்த மொத்த புத்தர் தலையோட நெட்வொர்க் 50,000 கோடி. என்ன வேணும்? எனக்கு அவன் கிட்ட இருக்கிற புத்தர் தலை வேணும். தலை வேணும், புத்தர் தலை வேணும். பாண்டியன், உன் நண்பன் அம்மாரை நான் குத்தி கிழிச்சு போட்டேன். போலீஸ்காரனா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், உன் மொத்த குடும்பத்தையும் கருவறுத்துருவேன்.
சர்க்குணம், இந்த பாண்டிய நம்மளை ஏமாத்திட்டான். அந்த போலீஸ்காரன், அவன் பொண்டாட்டி, அவன் ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு எரியணும். காளி, கொஞ்சம் நிதானம் வர பிடிச்சிடலாம். எங்க போயிட போறான் அந்த பாண்டியன்? நம்ம ஆளுங்க மொத்த பேரையா இருக்கிறான். புத்தர் தலை வேணும். குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க காளி. குடும்பத்தோட கொளுத்திட்டேன், மாமக்காரன் மட்டும் மிஸ்ஸிங். பிளானோட முடிச்சுக்கலாம். என் குடும்பத்தையும் கொளுத்திட்டான், நான் மூர்த்தியும் போட்டிருப்பான். அந்த கொக்கையின் புத்தர்கிட்ட நெருங்க எல்லாரையும் காளி தேடி தேடி கொள்றான். ஒரு குழந்தை என்னடா பண்ணுச்சு, அது வரையும் கொண்டிருக்கானா? அவன் மனுஷனே இல்லை. வேணாம் ஜெமினி, பிளானை இதோட முடிச்சுக்கலாம். அவன் நம்மளை தேடி வரதுக்குள்ள நம்ம எங்கேயாவது பதுங்கிடலாம். வேணாம் அந்த புத்தரத்தில். வேணாம் ஜெமினி, இதோட முடிச்சுக்கலாம் ஜெமினி பிளானை. போதும் ஜெமினி. சின்ன, இதுக்காக நாங்க நிறைய எழுந்திருக்கோம். அவன்கிட்ட இருக்கிற புத்தர் தலை எனக்கு வேணும். இதுக்காக நாங்க 2 பேரும் 6-7 வருஷமா கோமாளியாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் மூர்த்தியை கொல்லட்டும், குடும்பத்தை கொளுத்தட்டும், இன்னும் எத்தனை பேரை வேணா கொல்லட்டும். வாத்தா, இதுக்காக நான் எங்க இருந்து எப்படி வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த புத்தர் தலை வேணும். வாத்தா, அந்த காளி வெளியே வரட்டும், நான் இறங்கி செய்றேன். சின்ன காளிக்கு சாவ போயிட்டு அவன் கண்ணில் அவனுக்கு காட்டுறேன். நீ உன்னை பயப்படாத சின்ன. சர்க்குணம், புத்தர் சிலை பாஸ் ஆயிடுச்சா? நைட்டு 12 மணிக்கு மேலே பாஸ் ஆகுது. இதை நீ முன்னாடியே சொல்ல. புத்தர் ஜெமினி கணேசன் மாஸ்க் போட்டு ஒருத்தன் வாங்கினா. சாவித்திரி வாங்கினா. எம்ஜிஆர் வாங்கினாரு, சிவாஜி வாங்கினாரு, கமல் வாங்கினாரு, விஜய் வாங்கினாரு. காளி, ஜெமினி கணேசன் 2 பேரும் சேர்ந்து 50 பேரை செட் பண்ணி மார்க்கெட்ல இருந்து 50 புத்தர் சிலை தூக்கிட்டானு காளி. உலகந்தா அதிர்த்து என் பார்வையா, எதிர்க்குமோ என் வார்த்தைய, எதிரிகள் எனக்கில்லையே. அழிவுக்கே நான் தலைவனடா, முடிவுக்கே அரசன் நான் அல்லவா. குடிகளை அடிமையாக்கினவன், முடிகளின் தலைவிதி என்னிடம்தான். பாண்டியன் சார், 500 கோடி உடுகிறோம், வருகிறோ. கலியின் ஆட்சிக்குள்ள தோல்வியற்றம் கிடையாது, வெற்றி பாதைக்குள்ள இந்த சிங்கம் பலி கேட்கும். என எதிர்த்தா
புத்தர் தலைக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். நீ உயிரோட இருந்தா சந்திப்போம். 50,000 கோடி. என் 50 புத்தர் தலையை தொட்ட 50 பயலக தலையை எனக்கு வேணும். 50,000 கோடி அடிச்சிருக்கோம். காளி நம்மள சும்மா விடான்னு நினைக்கிறியா? 5 ரூபாய்க்கு எவ்வளோ சண்டை போட்டிருப்போம். 50,000 கோடி சண்டை செய்கிறோம். இறங்கி சண்டை செய்கிறோம். அவனா என்ன போடுறது? நான் போறேன் அவனை போட. புகார் இருக்கணும். அந்த ஜெமினி கணேசன் அந்த 50 பயலுக ஒவ்வொருத்தருக்கும் சாவு பயத்தை காட்டணும். வெல்கம் காளி. வா. ஒரு விதத்துல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஆசை மொத்தம் உன்கிட்ட தான் இருந்துச்சு. இதை பாதுகாக்க நீ எத்தனை பேரை கொண்டு இருப்ப. உனக்கு பல கோடி நன்றிகள் காளி. இப்போ உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. ஆசை ஆசை யமனை பார்த்து கேட்டு யமனை முன்னாடி வச்சுன்னு யமனை பார்த்து செத்துப்போ. அப்பா, நீங்கள் என்னமோ தப்பு செய்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம். அப்படியே செய்தாலும் உனக்காகத்தான், அம்மாக்காகத்தான், நம் எல்லோருக்குமாகத்தான். இதேதான் போன தடவையும் சொன்னீர்கள். வருவதற்கு 6 வருடம் ஆகிவிட்டது. இந்த தடவையும் எத்தனை வருடங்கள் தாண்டி வருவீர்கள் என்று தெரியவில்லை. இந்த முறை போனால் கண்டிப்பாக 2 வருடத்தில் வந்து விடுவேன். அது வரைக்கும் அம்மாவுடன் பத்திரமாக இருங்கள். அப்பா ப்ளீஸ் என்னை விட்டு போகாதப்பா. அம்மா அப்பாவை போக வேணாம்னு சொல்லுமா. அப்பா ப்ளீஸ்ப்பா போகாதீங்கப்பா. அம்மா ப்ளீஸ்மா அப்பாவை இங்கேருந்து போக வேணாம்னு சொல்லுமா. ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போகாதப்பா.
எல்லாம் முடிஞ்சு. இனிமே எங்க நாம வைக்கிறதாண்டா சட்டம். 50,000 கோடி கொக்கைன் என்கிட்ட இருக்கு. இன்னும் 60 வருஷத்துக்கு இங்க நம்மளோட அதிகாரம் தான். இனிமே நான் சொல்றதாண்டா எல்லாரும் இங்க கேட்கணும். ஜெமினி விட்டுடா, இன்னும் உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன். சாவை விட பெரிய பயம் இங்க எதுவுமே கிடையாது. அந்த பயத்தை இப்ப நான் கண்ணில் பார்த்துட்டேன். இங்க சில பேர் வாழ்றதுக்கு சில பேர் சாவணும். நான் வாழணும்னா நீ சாவணும். செத்துப்போ கணேசண்ணா. புத்துனான தான் தலைவனடா, முடிவுக்கே அரசன் நான் நல்லவா, குடிகளை அடிமையாக்கினவன், முடிகளின் தலை விதி என்னிடம்தான். ஜெமினி, நாம அந்த புத்தர் தலையை தேடி அங்க போக வேணாம். இலங்கையில ஒரு கேங்ஸ்டர் வார் நடந்தது. ஆக்களை கூட்டம் கூட்டமா வெட்டி கொலை செய்தாங்க. எல்லாம் அந்த புத்தர் தலைக்காகத்தான். சூர்யா தேவாண்ட 2 பேர் தான் அந்த வாரை நடத்தினாங்க. ஆனா இப்ப அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்து திரும்ப வந்தாங்கன்னா எம கூட்டத்திட்ட மாட்டின மாதிரி தான். ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி சாகடிப்பாங்க. பாண்டியா, பாண்டியா, பாண்டியா. பாண்டியன் சார், ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தியே. தேவா, சூர்யா, இங்க இன்னும் எதுவுமே முடியல. டெவில், கம் பேக். தேவா, நீ நினைக்கிற மாதிரி ஜெமினி கணேசன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. நான் உன் கூட நிற்கிறேன். என்னை உயிரோட விட்டுரு. அந்த 50 டைமண்டோடையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன். அப்டேட் வருஷன். அந்த 50 பெடின்களை தேடி நானே போறேன். காளியோட சாவுக்கு ஏற அந்த ஜெமினி கணேசன் அண்ணன் தம்பிங்க 2 பயலுவ அவனுங்க தான் இதை இறங்கி செஞ்சிருக்கானுங்க. என் புத்தர் சிலையை தொட்டு 50 பயலுகளும் ராத்திரி 12 மணிக்கு சாகணும். ஒரு புத்தர் சிலை கூட சிட்டி தாண்டக்கூடாது. அந்த ஜெமினி கணேசனோட கொடூரமா சாகணும்.
ஒருவேளை அவங்க உயிரோட இருந்து திரும்ப வந்தாங்கன்னா எம கூட்டத்திட்ட மாட்டின மாதிரி தான். ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி சாகடிப்பாங்க. உங்களோட அப்பா அந்த எம்மா கூட்டத்தை எதிர்க்க தைரியம் இல்லாம தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். பாட்டி அப்பவும் வகையரா அதான் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஆனா நானும் ஜிமுனியும் தாத்தம் வகையரா. ஜிமுனி அதை கேட்டார் வரல இருந்தடா. துப்புள் கொடி விட அறுக்காத ஒல்ல ரத்தமும் சதைவா ரத்த சொட்ட சொட்ட தூக்கிட்டு ஓடலடா. யாரான தேவா சூர்யா எவனா இருந்தாலும் வரட்டும், அண்ணனா இருக்கேன். அவன் இறங்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். செல்லம்மா, எத்தனை தடவை விட்டாலும் திரும்ப திரும்ப வருவீங்களா? என்ன முத்தத்தலையை தேடி உன் குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் திரும்ப திரும்ப வருவீங்க? திரும்பவும் உன் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழியத்த பார். அப்ப துரோகத்தால வீழ்த்திட்ட. ஆனால் இம்முறை ராவணனின் தசரா. தேவா, அப்பாவை எப்போ பார்க்க போலாம்? முதல்ல அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்க போறோம். சரி தேவா. தேவா, குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கா? பத்திரம். 50 புத்தர் தலையை தொட்டு 50 பயலுக்கு தலை எனக்கு வேணும். என் தம்பி காளியை கொண்டு அந்த ஜெமினி கணேசனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கொண்டுகிட்டே இரு. நான் வந்துகிட்டே இருக்கேன். மொத்தம் அந்த 2 பேரும் எனக்கு வேணும். மெட்ராஸ் சிண்டிகேட்ட ஒரு புத்தர் தலை தாண்டக்கூடாது. வா சூர்யா. தேவா, கோமாளிங்க இருக்கான தெரிஞ்சிச்சு. இப்போ இறங்கினா மொத்தமாக அடிச்சு விட்டுலாம். வெல்கம் ஜெமினி கணேசன். வா சூர்யா, உனக்காக தான் காத்துன்னு இருந்தேன். வா ரே வா.